என்ன பிரச்சனை சார்? இந்த பெரிய மனுஷன் எங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இப்ப திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எந்த கபோதியோ பணத்தை திருடிட்டு போயிட்டா சார். சார் அவன் மட்டும் எங்க கையில கிடைக்கட்டும் சார். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். நீ சும்மாரு பாரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சார், பணம் வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா வீட்டில் வச்சிருந்த பணத்தை யாரோ திருடிட்டாங்க. ஆமா சார், அந்த பணத்தை நாங்க எடுக்கல. ஆனா இவங்க எல்லாம் எங்க மேல பழி போடுறாங்க. சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பதான் எங்களுக்கு எங்க பணம் கிடைக்கும். ஆமா சார், பண்ணுங்க சார். இருங்க பாரு, எப்படி கத்துறாங்க பாருங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இதெல்லாம் முடியாதுப்பா. ஐயோ அத்தை, மாமா அரெஸ்ட் பண்ண போறாங்க அத்தை. சீக்கிரமா போய் காப்பாத்துங்க அத்தை. நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. சீக்கிரம் போங்க அத்தை. மாமாவை காப்பாத்துங்க அத்தை. இரு போறேன். ஆனா ஒண்ணு அத்தை, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல அத்தை. நான் பேசினது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, நீங்க இதை மட்டும் பண்ணுங்க அத்தை. நான் மாமாவை விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். அத்தை, தயவு செஞ்சு அத்தை, இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துங்க அத்தை. நீங்க தான் அத்தை பண்ணணும். எழுந்துரு. அப்ப எந்த ஜென்மத்திலையும் இனியும் கூட சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் போக போறேன். இது தெரிஞ்சா நீங்க மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. என்னை கட்டிக்கிட்டு நீங்க பட்ட அசிங்கம், அவமானம், கஷ்டமெல்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போகட்டும். இனிமேலாவது உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் மாமா. என்னால உங்களுக்கு பல கஷ்டம் வந்துச்சு. அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ பாரி மாமா ஜெயிலுக்கு போற அளவுக்கு எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு. நம்ம குடும்பமும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுச்சு. பாரி ஐயா குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல பேரை நான் தான் இந்த ராசு இல்லாதவ வந்து கெடுத்துட்டேன். ராசாத்தி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. வாங்க உள்ள வாங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் இருந்தா. இப்ப பேக்கையும் காணும், அவளையும் காணும். மாமா, என்ன ராசதி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு வருத்தமா நிக்கிறியா?
உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நீ இல்லைன்னா நான் தவிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சும்மா உம்முன்னு இருந்தா எப்படி? ஏதாச்சும் ஒண்ணு பேசு. எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராசாத்தி கையால ஒரு பூஜை பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணிட்டா உங்க பிரச்சனையும் தீர்ந்தா மாதிரி இருக்கும். ராசாத்தி திரும்ப இந்த வீட்டுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. போற வழியில ராசாத்திய காலி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். இனி என் கூட இருந்தா எதுவும் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஐயா, என் பொண்டாட்டி ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஐயா, அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கய்யா. அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. அவ எனக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்கா. அப்போ ஒண்ணு பண்ணு. ராசாத்தி உயிர் பழிச்ச வருவானா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கடவுள் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டான். நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் அவளை காப்பாத்தும். நீ அவன் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டினா அவ தன்னால குணமாயிடுவா. ஐயா, இப்ப எப்படி நான் அவன் மேல பாசத்தை காமிக்கிறது? அவளுக்கு தான் நினைவே இல்லையே. அவ இன்னும் கண்ணு முழிக்கல. அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த கோயில்ல 3 நாள் பகல் உணவு சாப்பிடாம பிச்சை எடுத்து ராத்திரி இங்கேயே தங்கு. மூணாவது நாள் பொழுது சாயறதுக்குள்ள பிச்சை எடுத்த காசை வச்சு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. நடந்தது நடந்து போச்சு. ராசாத்தி கண்டிப்பா குணமாயிடுவா. இதுக்காக கண்மணி ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன இருந்தாலும் அவ உங்க அண்ணி இல்லையா? அத்தை, நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கண்மணி பண்ணது தப்பு. அவளை நான் எப்போ ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். இவ்வளவு நாள் நான் குடும்பத்துக்காக பார்த்தேன். இனி நான் யாருக்காகவும் கண்மணியை மன்னிக்க மாட்டேன். இனி ராசாத்தியை எழுந்து வந்து கண்மணியை விட சொன்னாலும் நான் விட மாட்டேன். அத்தை, நீங்க அவளுக்காக இறக்கப்படாதீங்க. அவ ஜெயிலே இருந்தா அவளுக்கு புத்தி வரும். ராசாத்திக்கு கை கால் அசைவு இருக்கு. கண்டிப்பா குணமாயிடுவா. என் வேண்டுதல் தான் அவளை பாதி குணமாக்கிருக்கு. அந்த வேண்டுதலை மட்டும் முழுசா பண்ணி முடிச்சா ராசாத்தி நல்லபடியா குணமாயி வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்தை. என்னடா வேண்டுதல்?
தான் எனக்கு முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். டேய் மாப்பிள, அதுக்காக நீ பிச்சை எடுப்பியாடா? டேய், எனக்கு ராசாத்தி நல்லா இருக்கணும். அதுக்காக நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. டேய், இருந்தாலும் நீ போய் இதெல்லாம் பண்ணணுமாடா? பண்ணலாம்டா. இது என்னடா பரிகாரம்? இதை விட்டா வேற பரிகாரமே கிடையாதா? அண்ணா, அன்னைக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆமா, அவ எழுந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவாள்ல. ஆமா அண்ணா. எனக்கு ராசாத்தி தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப அவ குணமாக இதை நான் பண்ண போறேன். தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்க வேண்டாம். ஏண்டா இனியா, இதெல்லாமா நம்பிட்டு இருப்ப? வேற வழி இல்ல. என் ராசாத்தி பொழைக்கணும். இதுக்கு மேல தயவு செஞ்சு நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன மாப்பிள்ள இது? நீங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? இல்லத்த, ராசாத்தி மேல நான் வச்சிருக்கிற அன்பும் இந்த பரிகாரமும் சேர்ந்து அவளை காப்பாத்தும். சரிடா, இதை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட. நல்லபடியா பண்ணு. நீ பண்ண போற பரிகாரத்தால ராசத்தி கண்டிப்பா சரியாயிடுவா. நாங்களும் கூட வர்றோம். இல்லப்பா, வேண்டாம். ஏண்டா இனியா, நீ மட்டும் எதுக்கு தனியா பண்ணணும்? நாங்க எல்லாரும் வரோம்டா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ராசாத்தி நல்லபடியா பாத்துக்கங்க. என் கூட அழகு இருக்கான், அவன் போதும். வட போலாம். வரத்த வரப்பா. இந்த மாப்பிள, தலையை நல்லா தோட்டிக்கடா. சாமியை வேண்டிக்கிட்டு கட்டிக்க மாப்பிள. என்னோட வேண்டுதலை எதுக்கிட்ட என்னோட ராசாத்தியை தயவு செஞ்சு பழையபடி திருப்பி கொடுத்துற. மாப்பிள, போயிடலாம்டா. அம்மா தாயே, அம்மா பிச்சை போடுங்கம்மா. தாயே, பிச்சை அம்மா, போடுங்கம்மா. தாயே. தாயே, அம்மா உனக்கு பிச்சை புண்ணியமா போடுங்கம்மா. பண்ணு தாயே.
அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா பிச்சை அம்மா அம்மா, அம்மா பிச்சை தர்மம் போட்டுக்கோமா. பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, தாயே நல்லா தர்மம் இருக்கணுமா நீங்க. பண்ணுங்கம்மா. பிச்சை போடுங்க தாயே, நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா தாயே. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா நல்லா இது இருக்கணுமா. போடுங்கம்மா. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா 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 நல்லா அம்மா போடுங்கம்மா. அம்மா தாயே, நீங்க தாயே நல்லா பிச்சை இருக்கணும். போடு. அம்மா மகராசியா அம்மா இருக்கணுமா. தாயே தர்மம் பண்ணு தாயி. நல்லா இருமா. தாயே, நீங்க பிச்சை நல்லா போடுங்க. இருப்பீங்க தாயி. தாயே. தர்மம் பண்ணு தாயி. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா 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 எனக்கு போடுங்கம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தாயே, அவன் பொண்டாட்டிக்காக அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான். இந்த நேரம் பார்த்து சோதனைக்கு யாருமே அவனுக்கு பிச்சை போட மாட்டேன்றாங்க. ஒரு பையன் பிச்சை போட மாட்டேங்கிறான். எப்படி வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்? எப்படியும் ராசாத்தி கோமாவுக்கு தான் போவா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அண்ணா கவலைப்படாத அண்ணா, உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அந்த ஆத்தாவோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இனியா, என்னப்பா இங்க உட்கார்ந்திருக்க? பாரி ஐயா புள்ள இதெல்லாம் பண்ணலாமாப்பா? ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அன்னைக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட், சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அன்னைக்கு குணமாகணும்ன்றதுக்காக அண்ணன் இப்படி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேனப்பா. இந்த காலத்துல இப்படி இருக்கேப்பா. பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருந்தா இப்படி இருப்ப. எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி பிச்சை எடுக்கிறியப்பா. இதுக்கு மேலே நான் உனக்கு உதவலைன்னா நம்ம ஊருக்கு தான்ப்பா அசிங்கம். தர்மம் பண்ணு தாயி. நீ நல்லா இருப்ப தாயி. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே